அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு மலர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டவுடன் ஒரு துஆவை ஓதி அல்லாஹுடைய உதவியை வேண்டுவார்கள். தலைப்பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வ ரப்புக் அல்லாஹ். இந்த துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டவுடன் ஓதி அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான ஈமானையும் நிம்மதியான வாழ்வையும் சாந்தி சமாதானத்தையும் அமைதியும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியிருக்கிறார்கள். ஆக முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த துஆவை நாம் அனைவரும் ஓதிக்கொள்வதோடு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய கண்ணியங்கள் மாண்புகளை நாம் புரிந்து இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நபிமொழியை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான நோன்பு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோட்கிற நோன்பு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அதே போன்று ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை இரவு நேர தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். இன்னும் ஒரு நபித்தோழர் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை இந்த சமுதாயத்தினருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நபித்தோழர் நபிகளாரிடத்தில் வந்து கேட்டார்கள், நபியே நாயகமே, இந்த மாதத்திலே வருகின்ற 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது பற்றி, நன்மைகளை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரமுடைய மாதத்தின் ஆஷூராவுடைய 10வது நோன்பை யார் நோற்றுக்கொள்கிறாரோ யுகஃபிரு சனத்தல் மாதிய்ய வல் பாக்கிய்ய, கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களும் எதிர்வருகின்ற ஒரு வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கூறியதாக புகாரி, முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள், ஆஷூராவுடைய நோன்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றார்கள், எம்மையும் நோட்குமாறு எங்களுக்கு ஏவினார்கள், கட்டளையிட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சுன்னத்தான நோன்புகள் நோட்பதற்கு மிகவும் பொறுமதி வாய்ந்த, தகுதி வாய்ந்த ஒரு மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களான நல்லோர்கள், சலஃபுகள் 3 10 இரவுகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 3 10 இரவுகளில் ஒன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதே போன்று ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், மூன்றாவது தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களாக இருக்கின்றன. இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளும் முகமாக அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் எல்லா விதத்திலும் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அதிகமாக நன்மைக்குரியதாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விமோசனம் உள்ளதாகவும் சுபீட்சத்துக்குரியதாகவும் அல்லாஹ் ஆக்கி வாழ்க்கையில் எல்லா கைறுகளையும் நலவுகளையும் தந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.